குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். சிம்ஹசேனா என்ற இயற்பெயரை கொண்டவர் பிம்பிசாரர். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் H.G. வெல்ஸ். மௌரிய பேரரசின் தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு எத்தனை நுழைவாயில்கள் இருந்தன? 64. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1950. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அமைப்பில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? 15. அரசமைப்பு சட்ட வரைகுழுவின் தலைவர் B.R. அம்பேத்கர். அரசமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 101. ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு எது? இந்தியா. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? பாக் நீர்சந்தி. இந்தியாவின் மொத்த பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் வடமுனையை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? இந்திராகோள். இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 6. உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆண்ட்ரே குந்தர் பிராங்க். இந்தியாவின் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவிய ஆண்டு 1668. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் கட்டப்பட்ட ஆண்டு 1639. பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறிய ஆண்டு 1701. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1974. டேஸ் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். வெப்பம். வெப்பத்தின் SI அலகு ஜூல். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது? 206. நமது உடலில் எத்தனை வகையான தசைகள் உள்ளன? 3. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய எவ்வளவு நுண்காற்றுப் பைகள் உள்ளன? 300 மில்லியன். நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. இது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது? 5.